குரங்கம்மை உயிரை பறிக்குமா? பதற்றத்தில் மத்திய மாநில அரசுகள். உலகை இப்போ அச்சுறுத்தி வரக்கூடிய நோயாக குரங்கம்மை மாறி வருது. உலக சுகாதார நிறுவனம் கடந்த 14ஆம் தேதியன்று குரங்கம்மை நோயை உலக பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருந்தார். இதையடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவும் அவசர ஆலோசனையை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அனைத்து விமான நிலையங்கள், துறைமுகங்கள், தரைவழி எல்லைப் பகுதிகள் இருக்கக்கூடிய சுகாதார பிரிவுகளை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், சோதனை ஆய்வுகளை தயார் செய்தல், ஆய்வகங்களை தயார் பண்ணுறது, நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டால் நோயாளிகளை தனிமைப்படுத்துதல், சிகிச்சைக்கான உரிய சுகாதார வசதிகளை தயார் செய்தல் போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளாக மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குரங்கம்மை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை அப்படின்னு அறிவித்தாங்க. பின்னர் மே 2023 அதை ரத்து பண்ணாங்க. 2022 முதல் உலகளவில் 116 நாடுகளில் குரங்கம்மை காரணமாக 99,176 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 208 இறப்புகள் பதிவாச்சு. 2022ஆம் ஆண்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவில் மொத்தம் 30 பாதிப்புகள் கண்டறியப்பட்டது. கடைசியாக மார்ச் 2024 பாதிப்பு கண்டறியப்பட்டது. இப்போ மீண்டும் பொது சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வகை வைரஸை குரங்கம்மை தோற்றுவிக்குது. ஆனால் அது அவ்வளவு ஆபத்தானது கிடையாது. ஆரம்பத்தில் விலங்குகிட்ட இருந்து இந்த தொற்று மனிதர்கள்கிட்ட பரவியது. இப்போது மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவுகிறது. காய்ச்சல், தலைவலி, வீக்கம், முதுகுவலி, தசைவலி போன்றவை ஆரம்பகால நோய் அறிகுறிகளாக இருக்குது. காய்ச்சல் வந்தவுடன் அந்த தடிப்புகள்லாம் ஏற்படும். உடலின் மற்ற இடங்களில் பரவுவதற்கு முன்னாடி முகத்தில் தான் தடிப்புகள் ஏற்படும். உள்ளங்கை, கை மற்றும் கால்களிலும் இந்த அம்மை பரவும். இந்த தடிப்புகள் அரிப்பையும் வலியும் ஏற்படுத்தும். நிறைய கட்டங்களை கடந்து இறுதியாக அம்மை கொப்பளங்களாக உருமாறும். இறுதியில் இது உதிர்ந்து விடும். இது வடுகளாக மாறி பின்னால் மாறிடும். இந்த தொற்று 14 முதல் 21 நாட்கள் கழித்து அதுவாகவே சரியாகிடும். ஆனால் சில நேரங்களில் இவை உயிரை கொள்ளும் தொற்றாகவும் மாறிவிடும். குறிப்பாக குழந்தைகள் போன்ற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அதிக அச்சுறுத்தலை இந்த அம்மை நோய் ஏற்படுத்தும். அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களின் உடல் எங்கும் புண்கள் ஏற்படும். வாய், கண்கள் மற்றும் பிறப்புறுப்புகளிலும் இந்த புண்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் ஜூலை மாதம் வரை 14,000 பேருக்கு குரங்கம்மை நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு, அதில் 450 நபர்கள் இறந்திருக்கிறதாகவும் ஆப்பிரிக்கா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவிக்கிறாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது நோய் தொற்று 160 விழுக்காடு வரை அதிகரித்திருக்கு. இறப்பு விகிதம் 19 விழுக்காடு வரை அதிகரித்திருக்கின்றாங்க. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களோடு பாலியல் ரீதியான உறவு வைத்துக் கொள்வது, தொட்டு பேசுதல், அருகே அமர்ந்து பேசுதல் மற்றும் சுவாசித்தலால் இந்த தொற்று ஒருவருக்கிட்டிருந்து மற்றொருவருக்கு பரவுது. காயங்கள் வழியாகவும், மூச்சுக்குழல் வழியாகவும், கண்கள், மூக்கு அல்லது வாய் வழியாகவும் இந்த வைரஸ் ஒருவரின் உடலுக்குள்ளே போகுது. இந்த வைரஸ் ஒட்டியிருக்கும் படுக்கைகள், ஆடைகளை மற்றும் துண்டுகள் போன்றவற்றை தொடுவதன் மூலமும் இந்த தொற்று ஏற்படுது. பாதிப்புக்கு ஆளான குரங்கு, எலி, அணில் போன்றவற்றை தொடுவதாலும் இந்த தொற்று பரவுது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட தொற்று பெரும்பாலும் பாலியல் உறவில் ஏற்பட்டது. இப்போ ஆப்பிரிக்காவின் காங்கோவில் ஏற்பட்டிருக்கும் பெருந்தொற்று பரவலுக்கும் பாலுறவு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உடனான நெருங்கிய தொடர்பு ஆகியவை காரணமாக இருக்கு. கடந்த வாரம் வரை 63 நாடுகளில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இருந்த நிலை மாறி இப்போ 72 நாடுகளுக்கு கூடுதலாக பரவியிருக்கு. உலகம் முழுவதும் 72 நாடுகளில் 14,533 பேருக்கு இந்த குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா, டெல்லி, கொல்கத்தா போன்ற மாநிலங்களில் குரங்கம்மை பாதிப்பு என்பது கூடுதலாகி வருது. இந்த நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் அவசியமாகிறது. தமிழகத்தின் அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள்கிட்ட தீவிர பரிசோதனைகள் நடத்தப்படுது. ICMR விதிகளின்படி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அத்தனை பயணிகளையும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வருது. அதில் ரேண்டமாக 2% RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டு வருது. அதனால் எச்சரிக்கையோடு மக்கள் இருப்பது அவசியம். தவறான நபர்களோட உறவு, சுகாதாரம் இல்லாமல் கை கொடுப்பது, கட்டி அணைப்பது, கூட்டமாக இருக்கும் இடங்களில் முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் இருப்பது போன்ற சுகாதாரமற்ற நடவடிக்கைகள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சுகாதாரத்தை எப்போதும் கடைபிடித்தால் எந்த நோயும் அணுகாது என்பதுதான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்பதை மறந்துவிடக்கூடாது.